உள்ளவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒரு நன்மைக்கும் குறைவு ஆமேன் வரவிடாத தெய்வம் அவர். இந்த பகல் வேளையிலும் இருக்கிற ஒரு சில மணித்துளி வேளைகளில் வழக்கமாக சிந்தித்து வருகிற அதே பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். ஓகே, வெரி குட். இந்த இடத்துல அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நாம 2-3 வாரங்களாக நாம் இந்த பகுதியிலிருந்து தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களாக இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். 2 கூட்டத்தினரை சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆனால் எண்ணெயை கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தாங்கன்னா தீவெட்டிகளோடு கூட தங்களுடைய பாத்திரங்களில் எண்ணெயையும் என்ன செய்தாங்க, கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்களை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் ஆயத்தமாயிரவில்லை. புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தாங்கள் காத்திருந்த நோக்கத்தை அடைய முடியவில்லை. அதாவது மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியவில்லை. புத்தி உள்ளவர்கள் பிரவேசித்தார்கள். 10 பேரும் ஒரே நோக்கத்திற்காக காத்திருக்கிறாங்க. 10 பேரும் ஒரே விதமான அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் காத்திருந்த அனுபவத்தை இழந்து போனார்கள். இன்றைக்கும் சில நேரங்களில் புத்தி இல்லாத அனுபவங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழக்க செய்யும். குறிப்பாய் புத்தி இல்லாத அனுபவத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதை குறித்து தான் இந்த நாளில் தியானிக்க வருகிறோம். புத்தி இல்லாதவர்களாக வேதம் கற்றுத்தருகிற நபர்கள் யார்? ஆமென். பங்கு பெற்றவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கிறவர்கள் வரிசையா சொல்லலாம். ஒன்று, யார் புத்தி இல்லாதவர்கள் என்று பரலோகம் அல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாவிட்டால் வேதம் கற்றுத்தருகிறது என்றால், ஒன்று, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். 2, தங்களுடைய வாழ்க்கையை மாம்சத்தினாலே ஓடுகிறவர்கள். இப்பொழுது ஆவியினாலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்தினாலே ஓடிக்கொண்டு முடிவு பெற போகிறவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. 3, நித்திய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவர்களை குறித்து, அல்லாவிட்டால் மரணத்திற்கு பின்பும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நம்பிக்கை இல்லாதவர்கள். அறிவு இருக்கும், நம்பிக்கை இருக்காது. அந்த நம்பிக்கை அற்றவர்களை குறித்து வேதம் புத்தி இல்லாதவர்கள் என்று கற்றுத்தருகிறதை பார்க்க முடிகிறது. 4வதாக, ஆமென், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்து இது போதும் என்று மன திருப்தி அடைகிறவர்கள். ஆமென். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய பொருள்களை வைத்து என் ஆத்மாவுக்கு இது போதும், என் வாழ்க்கைக்கு இது போதும்னு யாரெல்லாம் ஆமென் திருப்தி கொள்ளுகிறார்களோ அவர்களை வேதம் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. 5வது, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு தூரமாய் போகிற அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் கற்றுத்தந்திருக்கிறது. இப்படி அநேக விஷயங்களை நாம் வேதத்துல பார்க்கிறோம். புத்தி இல்லாத அனுபவங்களை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. 6வதாக, எதை வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்த வேண்டுமோ அதை முக்கியத்துவப்படுத்த தெரியாதவர்களை பரலோகம் ஆமென் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. வேதத்துல பார்க்கிறோம், தேவாலயம் அல்லவிட்டால் தேவாலயத்தில் உள்ள பொன் எது முக்கியம்? ஆமென், தேவாலயம் முக்கியம். ஆமென், அந்த பொன்னை பரிசுத்தம் பண்ணுகிற தேவ ஆலயம் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2, எது முக்கியம்? பலிபீடமோ அதில் படைக்கப்படுகிற காணிக்கைகளோ? வேதம் சொல்லி தருகிறது, ஆமென்,
அந்த காணிக்கைகளை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம் முக்கியம். வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். நம்முடைய பாடல் முக்கியம்தான், நம்முடைய ஆராதனை முக்கியம், நம்முடைய எல்லா பிரகடனங்களும் சடங்குகள் எல்லாம் முக்கியம், கர்த்தருக்கு என்னென்ன செய்யறமோ முக்கியம். அதற்கு முன்பாக அடித்தளமாக அதற்கும் மேலா முக்கியமானது நாம் என்கிற நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நாம் பாடுகிற பாடல்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு உகந்ததாய் மாற்றுகிறது நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எது முக்கியம் அது பார்த்து கொள்ளணும். எப்படியும் வாழ்ந்துட்டு கர்த்தர் ஆதரிச்ச அந்த ஆராதனை, மூடருடைய ஆராதனை கடந்த வாரத்தில் நாம தியானித்தோம். அந்த ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் அல்ல நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஆகவே புத்தி இல்லாத அனுபவம் இருக்கக்கூடாது. இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். யாரை பரலோகம் புத்தி இல்லாதவர்களாக பார்க்கிறது? ஏன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னு பேசல. ஆமென். நீண்ட நாள் கர்த்தரை ஆராதிச்சு எல்லாம் செய்து பரலோக ராஜ்யத்தை இழந்து போக கூடாது. 10 பேரும் காத்திருந்தாங்க, 5 பேர் பெற்றுக்கொண்டாங்க, 5 பேர் இழந்து போனார்கள். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் நாம் ஓட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதுனாலே பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆமென், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் அதனுடைய கடைசி வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிங்கள் பார்க்கலாம். 24, 25, 26 வசனங்களை. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது எல்லாரும் ஓடுறான், ஓடும்போது தெரியும் எவனோ ஒருத்தனுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். அதனால எல்லா யாரோ ஒரு ஆளுக்கு தான் எல்லாரும் அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாது. ஓடுகிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதை கொஞ்சம் வித்தியாசமா கீழே உள்ள வசனங்களை சொல்லுகிறார். 26வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அழகா சொல்லி இருக்கிறார். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடுகிறதில்லை, ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணல. சும்மா காத்துல போட்டு கம்ப கறக்கிற ஆளா இருக்க விரும்பவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புகிறார் அதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கறது இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதிப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினால் தான் இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். பாருங்க, புத்தி உள்ளவர்களாய் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கணும். அதற்கு நாம் புத்தி இல்லாதவர்கள் என்கிற அனுபவம் என்ன என்பதை அறிந்து அதை விட்டு நாம் ஓட வேண்டும். அதற்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். 7வதாக இன்றைக்கு யாரை பரலோகம் புத்தி இல்லாதவர்களாக பார்க்கிறது, இல்லாவிட்டால் யாரை தேவன் புத்தி இல்லாதவர்களாக சொல்லுகிறார்? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசியுங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு வீடு நிலை நிற்க வேண்டுமானால் அதற்குரிய அஸ்திவாரம் மிக தெளிவானதாக இருக்கணும். அஸ்திவாரத்துல போய் இது எல்லாம் மண்ணுக்குள்ள தானே கிடக்குது, அதனால இதுக்கு ரூபாலாம் செலவழிக்க கூடாது அப்படி என்று மிக ஏளனமாய் அஸ்திவார வேலையை அஜாக்கிரதையாய் செய்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். புத்தி உள்ளவர்கள் ஒரு பொழுதும் தங்கள் அஸ்திவார வேலைகள், அதாவது ஒரு வீட்டினுடைய ஆரம்ப வேலைகளை
அஜாக்கிரதையா செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த ஆரம்ப வேலை ரொம்ப முக்கியம். அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். மேல உள்ள எத்தனை மாடி வேணாலும் கட்டி எழுப்பப்படலாம், ஆனால் அதனுடைய அஸ்திபாரம், அடித்தளம் மிக முக்கியமானது. நீங்கள் அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனை போல இருப்பான். புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மேல கட்டுவான். 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன். யாரை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்? தெளிவா அந்த இடத்துல இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழகா அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். புத்தியுள்ள மனுஷனாய், புத்தியுள்ள கன்னிகையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை நாம் மரித்து போனால் உயிரோட எழும்பி அவரை சந்திக்கணும். இல்ல உயிரோட இருப்போம்னா அந்த எக்கால சத்தத்தை கேட்டு மறுரூபமாகி ஆமேன் அவரை சந்திக்கணும். ஆமேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த அனுபவத்தை? அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காக தான் நாம் கூடி வருகிறோம். அதற்காக தான் இந்த பிரசங்கங்கள், அதற்காக தான் ஆராதனைகள், அதற்கு தகுதிப்படுத்ததான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் அதற்காக தான். இந்த உலகத்துல எல்லாம் கொடுக்க முடியும், பணம் கொடுக்க முடியும் உலகம். ஒருவேளை இந்த உலகத்துல மருத்துவ உலகம் சுகத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஒவ்வொரு துறைகளும் அதற்குரிய நன்மைகளை நமக்கு அருள முடியும். ஆனால் இந்த உலகத்தால் கொடுக்க முடியாததை கொடுக்க முடியும் என் தேவனால். ஹல்லேலூயா. எந்த இடத்துல விஞ்ஞானம் முற்றுப்புள்ளி வைக்கிறதோ, எந்த இடத்துல மருத்துவ உலகம் முற்றுப்புள்ளி வைக்கிறதோ, எந்த உலகத்தில் கல்வித்துறை முற்றுப்புள்ளி வைக்கிறதோ, எந்த உலகத்தில் அரசாங்கங்கள் ஆமேன் முற்றுப்புள்ளி வைக்கிறதோ, எந்த இடத்தில் இந்த உலகத்தின் எல்லா துறைகளும் முற்றுப்புள்ளி வைக்கிறதோ, அந்த இடத்தில் புதிய துவக்கத்தை உண்டு பண்ண ஆமேன் வல்லமை உள்ள ஒருவர் உண்டென்றால் நான் பிரசங்கிக்கிற என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் உயிரோடு எழுந்தவர். ஆமீன். கல்லறை முடிவென்று நினைத்த இடத்துல கல்லறையை ஒரு ஆரம்பமாக மாற்றின தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும். ஆனா இவைகளை காட்டிலும் ஒருவேளை சுகத்தை இந்த உலகம் தந்துட முடியும், எல்லாவற்றையும் இந்த உலகம் தந்துட முடியும், நல்ல வேலையை தந்துட முடியும், நல்ல வசதியை தர முடியும், எல்லாம் தர முடியும். ஆனால் இந்த உலகத்தால் எந்த ஒரு அதிகாரத்தாலும் தர முடியாத ஒரே ஒன்று நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை. அதை மனிதர்களுக்கு தருகிறதற்கு தான், அதை உறுதிப்படுத்துகிறதற்கு தான் என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கர்த்தரை ஆமீன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பீர்களானால் சகல ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்பீங்க. ஏன்னா எல்லாரும் அழிந்து போவாங்க. ஆனா அது பரிதாபம் அல்ல, அவர்கள் தெரியாம போறாங்க. ஆனா கர்த்தரை ஆராதிச்சும் ரட்சிக்கப்பட்டும் சபையில் அங்கத்துவம் வகித்தும் ஆமீன் அவருக்காக காத்திருந்தும் வெறும் இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக பொருளுக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அவரை பின்பற்றுவோம் என்றால் நாம் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்றைக்கு பரலோகத்திற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வசனத்துல பாருங்க, புத்தி இல்லாத அனுபவம் யாருக்குரியது? யாரை புத்தி இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ஒப்பிடுகிறார். என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். வார்த்தைகளை கேட்கணும், அவருடைய வார்த்தைகளின்படி செய்யணும். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை, வசனம், வேதம், கட்டளை, கற்பனை, அவருடைய சாட்சி, அவருடைய பிரமாணங்கள், இதெல்லாம் ஒரே வார்த்தையை குறிக்கிறது. ஆமீன். ஆமீன். அப்படி என்றால் அவருடைய பிரமாணம், கட்டளை, கற்பனை, அவருடைய சாட்சி, அவருடைய வழிகள், அவருடைய வார்த்தைகள், இவைகள் எல்லாம் மிக அவசியமா இருக்கிறது. சிலரை பார்த்தீங்கன்னா நல்லா பிரசங்கம் கேட்பாங்க, விதவிதமா பிரசங்கம் கேட்கறது அவர்களுக்கு நல்லா பிடிக்கும், வசனங்களை நல்லா கேட்பாங்க. ஆனால் அவைகளின்படி தங்கள் வாழ்க்கை என்ன செய்ய மாட்டாங்க, அமைத்துக் கொள்ள மாட்டார்கள்.
வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நாம வாசிக்க கேட்டோம். இந்த 26வது வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். புத்தி இல்லாதவன். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் என்ன சொல்லலாம், அதையும் ஆண்டவர் சொல்லிதான் இங்க வர்றார். நீங்க வாசிங்க 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? 2, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? 3, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆமென். அப்பொழுது நான் அவங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் என்று சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி நீங்கள் செய்தால் புத்தி உள்ளவர்கள். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்யாமல் இருந்தாலும் ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆமென். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஒருவேளை சுகமாக்குகிற ஊழியம் செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். பிசாசுகளை துரத்த முடியும், கிருபை வரங்களை செயல்படுத்த முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் பரலோகத்திற்கு நான் தகுதி உடையவன் என்கிற அத்தாட்சி அல்ல. ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது நிமித்தம் அவன் பரலோகம் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் பிசாசுகளை துரத்துகிறது நிமித்தம் அவன் பரலோகம் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் அற்புத அடையாளங்களை செய்கிறது நிமித்தம் அவன் பரலோகம் சொல்ல முடியாது. ஒருவேளை இவைகள் எல்லாவற்றையும் செய்திருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாமல் இருந்தால் அவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். காரணம் என்ன? அவனால இந்த உலகத்துல தெய்வீகத்தை வெளிப்படுத்த முடியும், ஆனால் வாழ்க்கையின் முடிவில் தேவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் இந்த உலகத்துல செய்யலாம், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதனால்தான் ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்வின் கடைசி நாட்களில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன், எப்படியாவது நான் அதை பற்றி கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல எது செய்யறனோ இல்லையோ, நான் ஆராதிக்கிறேன், பாடுறேன், கிருபை வரங்கள் செயல்படுகிறது, எல்லாம் இருக்கிறது. அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம இருக்கணும். கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் வேதம் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறது, நாம் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். புத்தி இல்லாதவர்களை பார்த்து இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் ஒரு காலம் உங்களை அறியேன். அப்போ தேவனால் அறியப்படாமலேயே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், தேவனால் அறியப்படாமலேயே பிசாசுகளை துரத்த முடியும், தேவனால் அறியப்படாமலே அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்கைக்காரர். ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொன்னேன், அக்கிரம செய்கைக்காரன் அழைக்கிறார். எவ்வளவு ஒரு கொடிய வார்த்தை அது! எவ்வளவு ஒரு வாழ்க்கை ஃபுல்லா ஆண்டவருக்காக வாழ்றேன் என்று ஓடிட்டு கடைசியில அக்கிரம செய்கைக்காரரே என்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும்னா அது எவ்வளவு ஒரு பொல்லாப்பான காரியம், எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியமா இருக்கும் அது. ஆகையினால் தான் வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்ய மனதாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம், அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். சிலர் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் அற்புத அடையாளங்களை காட்டி
நாங்கள் தான் அப்போஸ்தலர்கள், நாங்கள் தான் தீர்க்கதரிசிகள், நாங்கள் தான் தேவ மனிதர்கள், நாங்கள் தான் தேவ தூதர்கள் என்று வீணான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை கலங்கடிப்பார்கள். அவைகளுக்கு நேராக நம் சிந்தைகளை பதிக்காதபடிக்கு வேதம் கற்றுத் தருகிறபடி அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளின் படி செய்வோம்னா புத்தியுள்ள மனுஷனாக இருப்போம், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இங்க எப்படி சொல்றாரோ அப்படிதான் அந்த ஊமையிலையும் சொன்னார் பாருங்க. அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை ஒரு காலம் அறிய என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொன்னார். மத்தேயு 25:12-13 வாசிக்கிற பொழுது நல்ல கவனிங்க. ஏற்கனவே தெரியும் அந்த வசனம். ஆமென். இப்பொழுது புத்தி இல்லாத கன்னிகைகள் எங்கேயோ போய் விற்கிறவர்களிடத்துல வாங்கிட்டு வர்றாங்க. எண்ணெயை வாங்கிட்டு வந்து கதவை தட்டுகிறார்கள். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் 12வது வசனத்துல, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. உங்களை எனக்கு தெரியாது, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். ஆகவே என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஏதோ ஒரு காரியம், ஆமென், சிந்தனையில் வீணர் ஆகாதபடிக்கு, ஏதோ ஒரு பிரம்மையில் வாழாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படி ஆய்மையினாலே இழந்து போனதை, ஆமென், நானும் நீங்களும் நமக்காக இந்த உலகத்துல, ஆமென், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி ரட்சிப்பை பெற்று தந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும். அந்த ஜீவ விருட்சத்தின் மேல அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அவருடைய வார்த்தைகளின்படி செய்யணும். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் வேதத்தில் என்ன கற்றுத் தருகிறார் அவருடைய வார்த்தைகளை குறித்து பாருங்க. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் என்ன எழுதி இருக்கிறார்? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பி வைத்துக் கொள்வோம். யாக்கோபு 1வது அதிகாரம், ஹல்லேலூயா, யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். என் பிரியமான சகோதரரே, ஒண்ணு, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணும். முதல்ல நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யார்கிட்டயோ போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதில்ல. நான் இப்போ மாறிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமனே ஜெபத்தில் முடிவதும் அல்ல. ஜெபம் அத்தியாவசியம், ஜெபம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதே வேளையில வார்த்தை வேதம் சொல்லுது, கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணும். தீவிரமா இருக்கணும். போதும். கேட்கிறதற்கு தீவிரம். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது பேசுகிறதற்கு பொறுமை. அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நேரம் போதாது. ஆனா இன்னைக்கு நேரம் ஆப்போசிட்டா செய்வோம். பொதுவாகவே ஒரு ஆள் பேச தொடங்கியாச்சுன்னா நம்மால் அடங்கி இருக்க முடியாது, தப்புன்னு பேசிடுவோம். வேதம் சொல்லுது அப்படி இல்லை, கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணும். பேசுகிறதற்கு பொறுமை. அதனுடைய அர்த்தம் நிறைய கேட்கணும், குறைவா பேசணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி இதெல்லாம் தாண்டி தான் கோபம் வரணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் கோபம், ரெண்டாவது கேட்க தொடங்கும். ஒரு வார்த்தை கேட்போம், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல எங்க வருது? கோபம். கேட்க தொடங்குறோம், பேச தொடங்கிடும். பிரச்சனை அடியில தான் முடியும். அங்க அப்படி இருக்க கூடாது. சரி, இப்போ வசனத்தை நல்லா கேட்கணும், அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் பாருங்க, அந்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அதாவது நீங்கள் உங்களையே ஏமாற்றாதபடிக்கு, நீங்கள் உங்களையே மோசம் போக்காதபடிக்கு, நீங்க உங்களையே நாசம் பண்ணாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாற்றரும் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நல்லா கவனிங்க. நீங்க திருவசனத்தை கேட்கிறது மிகவும் நல்லது. திருவசனத்துக்கு செவி கொடுக்கிறது நல்லது. ஆங்காங்கே பிரசங்கம் கேட்க ஓடுறது நல்லது. ஆமா, எல்லா சேனல்லையும் பிரசங்கம் கேட்கறது நல்லதுதான். ஆமா, இன்னைக்குதான்
யூடியூப், ஃபேஸ்புக் எதை எடுத்தாலும் முழுவதுமே செய்திகள். பெரிய சந்தோஷம் தான் ஒரு விதத்தில் அது. ஆமீன். சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அவைகள் முழுவதும் கர்த்தருடைய சத்தத்தால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிற பொழுது சந்தோஷம். ஏன்னா அது ஒரு வருகை அடையாளம். ஏன்னா வருகை நாட்கள் என்ன நடக்கும்னா, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு அடையாளம். இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் கர்த்தருடைய சத்தம் போகிறது. அதை நினைச்சு சந்தோஷம். அதை கேட்கறது நல்லது. விதவிதமா பிரசங்கம் கேட்கறது நல்லது. நிறைய பாஸ்டர்ஸ் உடைய பிரசங்கங்களை கேட்கறது நல்லது. உங்களுக்குன்னு பிரபலமானவர்களை சிலரை நியமித்து வைத்து அந்த சத்தத்தை கேட்கறது நல்லது. ஆனால் அதை கேட்கிறதுனால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறமாட்டீர்கள். என்ன செய்யணும்? நீங்க உங்களை ஏமாற்றாதபடிக்கு, நான் நிறைய வசனத்துக்கு கேட்கிறேன், வசனத்துக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொல்றதல்ல, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாற்றுறமல்ல, கேட்கிற வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எவ்வளவு தெளிவாய் வசனம் சொல்லி இருக்கிறது. வசனத்தை கேட்கறதுல இல்ல, செய்யணும். இன்னைக்கு ஒண்ணு, வசனத்தை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எங்கேயுமே. ஆமென். ஜெபிக்கிறதுக்கும் இன்னைக்கு கூட்டம் கூடுறாங்க. துதி ஆராதனைக்கும் கூட்டம் உண்டு, எல்லாம் உண்டு. 12 மணி நேரம் ஜெபம், கூட்டம் அப்படியே அலை மோதுது. துதி ஆராதனை அலை மோதுது. வசனத்துக்கு இடம் இல்லை எங்கேயுமே. வசனத்துக்கு கூட்டம் கூடுகிறது இல்லை. கூட்டம் கூட்டுறதும் இன்னைக்கு இல்லை. ஆமென். 10 வருடங்களுக்கு முன்பாக வசனத்துக்காக கூடின கூட்டம் இன்றைக்கு எங்கேயுமே கூடல. கண்கூடாக பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு சிலர் வசனத்தை கேட்கிறாங்க. கேட்கிறதோட விட்டு விடக்கூடாதான். வேதம் சொல்லுது, அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாகவும் இருங்க. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கீழே வாசிங்க. ஏன்? நான் என்னை ஏமாற்றாதபடிக்கு, மோசம் போக்காதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு அதன்படி செய்யணும். 23வது வசனம். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் என்ன செய்யறான்? டெய்லி எப்படியுமே எல்லாருமே கண்ணாடியில பார்க்காம இன்னைக்கு இந்த இடத்துல வரல. கண்ணாடிக்கு முன்னால போய் நின்றுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே இறங்குறோம். காலையில் எழுமணும்னா கண்ணாடியை போய் பார்க்கிறோம். இரவு உறங்கும் போதும் கண்ணாடி, எல்லாமே கண்ணாடியில தான் இருக்கு. இன்னைக்கு கண்ணாடியில பார்க்கிறோம், முன்னால போய் நிக்கிறோம். அப்போ அதை போய் பார்த்துட்டு என்ன செய்யறோம்? நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய முகத்தை சீர்படுத்துகிறோம். நம்முடைய தலையை சீர்படுத்துகிறோம். வஸ்திரங்களை சீர்படுத்துகிறோம். ஆமே, நம்முடைய உருவம், நம்முடைய ரூபத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ரூபத்தை பார்த்து ரூபத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் சீர்படுத்தி கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்க, இங்க ஒரு மனுஷன் ஆமீன் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? கண்ணாடிய பார்க்கிறான், ஆனால் என்ன செய்யறான்? எந்த கிரியையும் செய்கிறது இல்லை. கண்ணாடியில போய் பார்க்கறது என்னத்துக்கு? தலை குழம்பி இருக்கா? பவுடர்லாம் கரெக்டா இருக்குதா? பேஸ்ட்ல வேற ஏதாவது இருக்குதா? காலில் எழும்பும் போது இருந்த மேப் எல்லாம் இருக்குதா? எல்லாம் பார்க்கணும் முகத்துல. சிலர்லாம் வெளியே வரும்போது மேப்போட வந்துருவாங்க. நைட்டு இங்கிருந்து மேப் அடிச்சிருக்கோம், எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா எதுக்கு பார்க்கிறோம் கண்ணாடியில்? அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சுத்தமா இருக்கணும். தேவன் தந்திருக்கிற அந்த ஒரு சுத்தம், அழகு, அது அப்படியே இருக்கணும். எல்லாம் பார்க்கிறோம். பவுடர் குறைவா இருந்தா போடுறோம். ஆமென். முடிகளை சீர்படுத்திக் கொள்ளுகிறோம், வஸ்திரத்தை சீர்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனா வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் எப்படி இருப்பானா? வசனத்தை ஆமென் கண்ணாடிக்கு முன்னால போய் நிப்பான். இதான பிரச்சனை இல்லை, போட்டு அப்படின்ட்டே வந்துருவான். சீப்பை கையில எடுக்க மாட்டான். ஆமென். பவுடரை கையில எடுக்க மாட்டாங்க. தன் கையால முகத்துக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க. என்னென்ன குறை இருக்குதோ அதை பார்ப்பார்கள். பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச தூரம் போனோம்னா தான் பார்த்ததும் மறந்து போகும். என்கிட்ட என்னென்ன குறை இருக்குன்னு தெரியாது. ஏன்னா பிஸியில் அப்படியே ஓடிடும். அதை குறிச்சுதான்
ஆமென். யாக்கோபு இங்கே சொல்லுகிறார் 24வது வசனம், அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே, எவ்விடம்? கண்ணாடியை விட்டு போன உடனே தன் சாயல் எப்படி, முடி எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடுவாங்க, தன்னுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடுவாங்க, எங்கெங்க அழுக்கு இருந்துச்சுன்னு மறந்துடுவாங்க, எல்லாவற்றையும் மறந்து விடுவான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனா இருப்பான் என்றால் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனா இருப்பான். கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க வசனத்தை கேட்கறதுல அல்ல, அதன்படி செய்கிறதுல ஆசீர்வாதம்? எப்போ எழுப்புதல் வரும்னா, வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழ தொடங்கி விட்டான் என்றால் அவனுக்குள் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். ஆமே. சிலர் நினைக்கிறோம் தீர்க்க தரிசனம், சத்துவம், அந்நிய பாஷை, அது இது எல்லாம் உண்டு. ஆனா அதெல்லாம் அர்த்தமாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா நீ புத்தி இல்லாத மனுஷன், நீ பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆமீன். ஏன்னா உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, உன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் நீ கொண்டு வந்ததில்லை. ஆமீன். வேதம் சொல்லி இருக்கிறது 119வது சங்கீதத்துல வாசிக்கிற பொழுது அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 119:1 வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை கேட்கிறவர்கள் அல்ல பாக்கியவான்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஆமீன் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் விரும்புறேன் என் சத்தத்தை கேட்கிற எல்லாரும் கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது, கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமீன். குறைந்தது ஒரு வருடத்திற்கு வெறும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்துல வந்தாலும் 45 பிரசங்கம் கேட்கலாம். ஆமென். 45 பிரசங்கம் குறையாம கேட்கலாம் ஒரு வருஷத்துக்கு. ஆனா ஒரு கேள்வி வைப்போம், அந்த பிரசங்கங்களில் எத்தனை பிரசங்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் புகுத்தி இருக்கிறேன்? கேட்ட பிரசங்கம் எத்தனை பிரசங்கம் என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்த முயற்சி எடுத்திருக்கிறேன்? ஆமென். அப்படின்னா எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. நாம் அநேகர் தவறு இருக்கிறோம் என்பதுல சந்தேகமே இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆமீன். அதை போக ஆமீன் அனுதினமும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். எத்தனையோ வசனங்கள் நம்மிடத்துல பேசுகிறது. ஆவியானவர் எத்தனையோ முறை நம்மிடத்துல பேசுகிறார். வேறு ஒரு நபர் மூலம் பேசுகிறார். வார்த்தைகள் இன்றைக்கு எங்கே? அவர் நம்மிடத்துல பேசின வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அந்த வார்த்தைகளின்படி நாம் செய்திருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நிதானித்து நாம் அறிய வேண்டும். ஒரு சவுல் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது விட்டுவிட்டு அவன் பலி செலுத்துகிறதுல பிரியமாக இருந்தான். ஆண்டவர் கேட்டார், பலி செலுத்துவதை காட்டிலும் செவி கொடுத்தலே உத்தமம், கீழ்ப்படிதலே உத்தமம் என்று கர்த்தர் ஆண்டவர் ஆமனுக்கு வெளிப்படுத்தினார். தகன பலிகளை பார்க்கலும், சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் 119வது சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அப்படின்னா செய்து அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா திருப்ப திருப்ப அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய வேதத்தின்படி செய்கிறவர்கள், கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்கள். கர்த்தருடைய சாட்சின்னா அவருடைய வசனம்னு அர்த்தம். ஆமீன். இப்படி இந்த 119வது சங்கீதத்தில் அநேக இடத்துல வேதம் சொல்லி இருக்கிறது. 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அவருடைய வார்த்தைகளை கருத்தாய் கை கொள்ள வேண்டும். ஆமென்.
குருட்டாம்போக்கில் ஏதோ செய்திடக்கூடாது. அவர் என்ன இன்றைக்கு என்னிடத்துல பேசி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஏதோ பேசினார்னு சொல்றதுல இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் நல்லா பேசினார், என்ன பேசினார் தெரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதை பேசினார், இதை பேசினார், அப்படி பேசினார், இல்ல இல்ல, என்ன பேசினார் என்பதை கருத்தாய் கை கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைகளை கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளும்படிக்கு நீர் எங்களை கற்பித்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி இந்த 119வது சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதை குறித்து அநேக காரியங்களை இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்த்திருக்கிறோம். 22வது வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:22, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். இவன் நம்முடைய சாட்சிகளை கை கொண்டு வருகிறான், ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறான். ஆனால் ஒரு புறம் நிந்தையும் அவமானமும் நெருக்கி கொண்டிருக்கிறது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய சாட்சிகளை கை கொண்டு வருகிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வருகிறேன், உம்முடைய வார்த்தைகளின்படி செய்து வருகிறேன், நீர் என்னுடைய நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறோம், ஆண்டவரே இதெல்லாம் அகற்றும், நான் செய்வேன். ஆனா ஆமென், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் செய்கிறேன், நீர் இவைகளை அகற்றும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் பாருங்க, யோசுவாவின் புத்தகத்துக்கு நேராக திருப்பி 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் ஆமென் திருப்பி அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம். எதுக்கு நீ பலம் கொண்டு திடமனதா இருக்கணும்? எதற்கு நீ பலம் கொள்ளணும்? பாருங்க, உங்க ஆவியினுடைய பலன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் சாட்சியாய் வாழணும். அந்த பலன் எதுல வெளிப்படணும்? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதில் வெளிப்படணும். யோசுவாவை பார்த்து பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நீ திடமனதாயிரு. எதுக்கு? நீ தைரியமாயிரு, நீ பலம் கொண்டிரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். நீ எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருடைய வார்த்தையை படி கீழ்ப்படுகிறதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசியுங்கள். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து வாசிங்க. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க. எப்படி நீ அதை நிறைவேற்ற முடியும்? கீழ்ப்படினா சும்மா நடக்காது. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுனால நடக்காது. நல்ல தெளிவா சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா? அநேக நேரத்தில் கேட்கிற பிரசங்கம் சர்ச்சோட முடிஞ்சு போகுது, அந்த வசனத்தை இங்கேயோட மறந்துடுறோம். ஆமேன். என்ன செய்யணும் தெரியுமா? ஆமேன். ஆடு, பசு இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? தன்னுடைய உணவுகளை ஆமேன் அது சாப்பிட்டு விட்டு தணல் ஆமேன் நிழலான ஒரு இடத்துல போய் படுத்து கொண்டு என்ன செய்யும்? அதை தான் சாப்பிட்ட உணவுகளை திரும்ப எடுத்து என்ன செய்யும்? அசை போடும். அது அசை போடுகிறதா இருக்கிறது. அதான் தியானிக்கிற அனுபவம். தியானம் அப்படி இருக்கணும். ஆமீன். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். முடிந்தால் நாம் கேட்கிற வசனங்கள், அனுதினமும் வாசிக்கிற வசனங்கள், என்னோடு கூட பேசின வசனங்களை ஆமேன் நோட் பண்ணி எடுத்துட்டு போய் ஆமேன் வீட்டில் இருக்கும் பொழுது, உறங்கும் பொழுது, இரவு வேளையிலும் பகல் வேளையிலும் அந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது அந்த வசனம் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொண்டு வருகிறதா இருக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கேட்கிற அந்த வசனம் அப்படி கிடக்க கூடாது. அந்த அப்பம் பிற்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே அந்த கோதுமை மணிகள் உடைக்கப்பட வேண்டும்.
அந்த தானியம் உங்களுடைய சரீரத்துக்கு பிரயோஜனம் ஆகணும்னா அது உங்களுக்குள்ளே கிரகிக்க வேண்டும், ஜீரணமாகணும். அது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்க கேட்கிற வசனம், நீங்க வாசிக்கிற வசனம் பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் அந்த வசனம் உங்களுக்குள்ளே உடைக்கப்பட வேண்டும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி உடைக்கப்படுகிறதோ, அரைக்கப்படுகிறதோ சரீரத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்படி. இல்ல முழுசா போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை, முழுசாவே அது கழிவாகிவிடும். ஆகவே என்ன செய்யணும்? அந்த ஆகாரங்கள், வசனங்கள் நமக்குள்ளே கிரகிக்கணும். ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லுகிறார், நீ வசனத்தை கடைபிடிக்கணும், நீ வசனத்தின்படி எல்லாம் செய்கிறதற்கு நீ கவனமா இருக்க, பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதை நீங்க அறிக்கை பண்ணணும் வசனத்தை. 2 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் தியானம் பண்ண வேண்டும். அதை திருப்பி திருப்பி நினைக்கணும். காலையில ஒரு வசனத்தை வாசித்திருப்பீங்க, அந்த வசனத்தை நீங்க இரவு உறங்குகிற வரைக்கும் அடிக்கடி உங்கள் சிந்தைகளுக்குள்ளே கொண்டு வரணும், உங்கள் நினைவுகளுக்குள்ளே கொண்டு வரணும். தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள் வருகிற நேரங்களில் இந்த வசனங்களை உங்கள் சிந்தைகளில் கொண்டு வந்து அவைகளை தியானித்து அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி தியானிக்கிறவர்களால் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்ய முடியும். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? தியானம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. 100% நான் சொல்றேன், தியானம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காம, சிந்திக்காம, வாயால் அறிக்கையிடாம செய்யவே முடியாது. 100% சொல்றேன். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்னா, ஒருவேளை நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றம் வந்திருக்குது, யோசித்து பாருங்க, எப்போ அந்த மாற்றம் வந்துச்சு? கேட்ட வார்த்தை உங்களை படுக்க விடாம தொந்தரவு பண்ணுச்சு, அதான் தியானம். கேட்ட வார்த்தை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு, உங்க சிந்தையில அது ஒரு முள்ளை போல குத்தி கொண்டே இருந்தது, உங்கள் இருதயத்துல அது பதிக்கப்பட்டிருந்தது, அதான் தியானம். வார்த்தைகள் நமக்குள்ளே பதிக்கப்படட்டும், அத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, சிந்தனைகள்ல நிரப்பப்படட்டும், தியானித்து கொண்டே இருங்கள் வசனங்களை. அந்த கேட்ட வசனம் உடைக்கப்படட்டும், அது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு பிரயோஜனமாகும். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யாரோ வந்து உங்க தலைமையில கைய வச்சு உனக்கு நன்மை கிடைக்கட்டும் சொல்றது இல்ல, நீங்க செய்யறது வாய்க்கப்படணுமா, உங்க பிரயாசம் வாய்க்கப்படணுமா? நல்ல வேதத்தை தியானிங்க, கீழ்ப்படிங்க, அதை நல்லா அறிக்கை பண்ணுங்க, உங்க வழி உங்களால வாய்க்கப்படும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதை தீர்க்க தரிசனமா நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நீங்க தியானம் பண்ணுங்க, நல்லா கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, வாயில வசனத்தை பேசுங்க, கீழ்ப்படிங்க, வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க வசனத்தை, உங்க வழிகள் வாய்க்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கான ஒரு திறவுகோலாக இந்த வசனத்தை தர்றார். ஆமென். உங்கள் காரியங்கள் வாய்க்கப்படும். அப்போ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதை, கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றா. எப்போ? வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னோட கூட இருப்பார், உன் காரியம் வாய்க்கப்படும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்போ இந்த வார்த்தை பலப்படும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்கிற பொழுதெல்லாம். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமென், என்ன கிரயம் கொடுத்தாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா பரலோகம் இல்லை நமக்கு. சிலர்லாம் வீண் வார்த்தைகளை சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகள்லாம் சொல்லட்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படிந்தாதான் புத்தியுள்ள மனுஷனுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புத்தியுள்ள மனுஷனுக்கு அவனை ஒப்பிடுவேன், அவனை பார்த்து நான் சொல்ல மாட்டேன். ஆமென். நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்று அவனை பார்த்து சொல்ல மாட்டேன். ஏன்னா என் வார்த்தை அவனுக்குள்ள இருக்குது, அவன் என் வார்த்தையால உருவாக்கப்பட்டிருக்கிறான்.
கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். வார்த்தையால உருவாக்கப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 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 உங்கள் வாழ்க்கை அமைஞ்சு இருக்குன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய முடிவாக இருக்கும்னா பரலோகம் நம்மை அங்கீகரித்து பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு விலை கிரயம் கொடுத்தாலும் ஈவா இலவசமாய் கரங்களில் இருக்கிற வேத வசனங்களை கடைபிடிக்க மறக்க வேண்டாம். இந்த வசனங்களை நம்முடைய கரத்துல கொண்டு வருகிறதற்கு எவ்வளவு பாடுகள் தெரியுமா? எவ்வளவு ஆமென் பாடுகள் தாண்டி இன்றைக்கு இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது தெரியுமா? அந்த வேத வார்த்தைகளை ஆமென் ஓசியா தீர்க்கதரிசிக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தை ஆமென் அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினாங்க. வேதம் அந்நிய காரியம் அல்ல, எனக்காக பரலோகத்தின் தேவன் எழுதி தந்தது. ஆமென் ஆமென். இந்திய மொழியிலேயே முதலாக அச்சிடப்பட்ட வேதாகமம் தமிழ் புதிய ஏற்பாடு வேதாகமம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? எத்தனையோ மொழி இருந்தோம், தமிழகத்திற்கு தமிழ் மொழியில புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை தரங்கம்பாடியில் வைத்து ஆமேன் ஆமேன் சீகன் பால்கு பர்த்தலமையு சீகன் பால்கு என்கிற ஐயர் ஆமேன் அருமையான வெளிநாட்டு மிஷனரியை கொண்டு வந்து முதலாக அதை அச்சிட்டு நமக்கு தந்த பரிசுத்த தேவன் நம்மை நேசிக்கிறார். அதற்காக ஆமேன் அச்சிட வந்தவர் கடலிலேயே இறந்து போனார், வர்ற வழியிலே இறந்து போனார். ஆமேன் அதற்காக கொண்டு வந்த பணங்கள் மூட்டை மூட்டையாய் ஆமேன் ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு பொருட்கள் மாற்றுகிற பொழுது ஆமேன் நடு சமுத்திரத்தில் தாழ்ந்து போனது. இதெல்லாம் தாண்டி தடைகள் தாண்டி எத்தனையோ பேர் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்ததுனால இரத்த சாட்சிகளானாங்க தெரியுமா? எல்லா தடைகளையும் தாண்டி எத்தனை பேருடைய இரத்தம் சுந்த, எத்தனை பேருடைய பிரயாசத்தின் நடுவில் இந்த வேதாகமங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு வில்லியம் கேரி இந்த இந்திய தேசத்துல வந்து எவ்வளவோ பாடுகள் ஆமேன் சகிக்க முடியாது. தன்னுடைய 2 குழந்தைகள் மரித்து போனாங்க. ஆமேன் தன்னுடைய மனைவி மென்டல் ஆகி போனாள். ஆனால் அவைகளையும் தாண்டி அதிகமான மொழிகளிலேயே வேதாகமத்தை அச்சிடுவதற்கு அச்சகங்களை திறந்து மொழி ஆமேன் இரவு பகலாய் கண் விழித்து பிரயாசப்பட்ட மொழிகளை படித்து வேதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்தது பிரசங்கம் பண்ணி போகிறதற்கல்ல, சுமந்து கொண்டு போய் வைக்கிறதற்கல்ல, சோஃபாலையோ ஆமேன் எங்கேயோ ஆமேன் ஆமேன் காட்சி பெட்டிக்குள்ளாக வைத்து பாதுகாக்கிறதற்கல்ல, அன்பளிப்பாய் கொடுப்பதற்கல்ல, வேதம் கீழ்ப்படுகிறதற்காக கர்த்தர் நமக்கு எழுதி தந்த பொக்கிஷம். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கணும். வேதாகமம் அனுதினமும் புரட்டி படிக்கப்பட வேண்டும். வேதாகமம் பாருங்க, இந்த வேதாகமத்தை எல்லாரும் படிக்கணும்னு சொன்னப்போ ஒரு மார்ட்டின் லூத்தர் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியதாயிற்று. சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. மார்ட்டின் லூத்தருக்கு விரோதமாக ஒரு தேசத்தின் சேனைகளை தேடி நடந்தது. ஏன்? வேதாகமம் எல்லாருடைய கரத்தில் வர வேண்டும் என்று அவர் முயற்சி எடுத்த காரணம். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க என் கரத்துல இலவசமா? ஆமென். இன்னும் ஒரு காரியம் சொல்றேன், எத்தனை வருஷம் இந்த வேதத்தை இனி விடுதலையா சுமக்க முடியும் என்பது தெரியவில்லை. காலம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று வருகிறது. அந்த காலத்திற்கு முன்னமே கர்த்தர் ஈவாய் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்த அவருடைய வேதத்தை ஆமென் கீழ்ப்படிந்தால் அவர்களை பரலோகத்தின் தேவன் சொல்லுவார், நீங்கள் புத்தியுள்ள மனுஷர்கள், நீங்கள் உங்கள் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டி இருக்கிறீர்கள், ஆகவே நான் உங்களை அறிவேன், நீங்கள் உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அவரோடு கூட நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து செல்வார். எத்தனை பேர் விரும்புறீங்க பரலோகத்துக்கு போகணும்? பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? வேதத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேருக்கு பைபிள் எதுக்கு? ராத்திரி பயம் இல்லாம உறங்குறதற்கு, தலைமாட்டில் இருக்கணும் இல்லையா? ஆமேன். அநேகருக்கு பைபிள் எதுக்கு? வீட்டுக்குள்ள பேய் வந்துடக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கணும். அநேகருக்கு பைபிள் எதுக்கு? டெய்லி ஆமேன் வேலை ஸ்தலத்துல வச்சு ஒரு அதிகாரத்தை படிச்சா வேலை நல்லா நடக்கும், வியாபாரம் நல்லா நடக்கும், தொழில் நடக்கும். அதெல்லாம் உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் அதுவல்ல வேதத்தை எழுதினுடைய நோக்கம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், அர்ப்பணிக்க போகிறோம். இன்றைக்கு ஆமென் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம்.
ஏதேன் தோட்டத்தில் எந்த ஜீவ விருட்சத்தின் மேல் நாம் அதிகாரத்தை இழந்து போனோவோ அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியை பக்க வழியாய் அல்ல, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பதற்கோ அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். எதுக்காக வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் தெரியுமா? ஆமென். ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இழந்து போனாங்க ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தின் மேல எனக்கு அதிகாரம் வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க வலது கரத்தை உயர்த்தி, அப்பா எனக்கு எது இல்லாமல் போனாலும் அந்த ஜீவ விருட்சத்தின் மேல அதிகாரத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆமென். வாசல்கள் வழியாக நகரத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஒரு புதிய மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டு இறங்கி வருகிற ஒரு நகரத்தை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த புதிய எருசலேம் மணவாட்டியை போல அலங்கரித்து இறங்கி வருகிற பொழுது அந்த புதிய எருசலேம் ஆகிய ஆமென் அதற்குள்ளே நகரத்துக்குள்ளே கிறிஸ்துவாகிய நகரத்துக்குள்ளே வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பதற்கு நான் ஆமென் தகுதியாக வேண்டுமே. என்னை தகுதிப்படுத்துவது தீர்க்க தரிசனம் அல்ல, கிருபை வரங்கள் அல்ல, வெறும் அபிஷேகம் அல்ல, யாரோ ஒருவருடைய ஜபமும் அல்ல, ஆராதனைகள் அல்ல, அவருடைய கற்பனைகள். வேத வசனம் என்னை தகுதிப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை இல்லாம ஒன்றும் இல்லை. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று வேகமாக ஆண்டவரே என்னை தருகிறேன். ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் அதிசயங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தணும்பா. நான் கீழ்ப்படியணும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். நான் ஒரு சில அடிகளை பாடுறேன், எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க பேசுங்க. இந்த பாடலை பாடணும்னு அவசியம் இல்லை, ஆவியானவரிடத்துல கொடுங்க. ஆண்டவரே உங்க வார்த்தையை கீழ்ப்படியணும். தியானிக்க ஒரு இருதயம் தாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கணும். உங்க வார்த்தை என் வாயை விட்டு பிரியக்கூடாது, அதுக்கு கீழ்ப்படியணும். எப்படியாவது நான் அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனாய் மாறணும். உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாயிருக்கின்றது. உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமா இருக்கின்றது. உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும், உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நான் ஒரு பரதேசி, பூமியிலே நான் ஒரு பரதேசி. உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். உமது வேதத்தின்
அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். பிரபுக்களும் விரோதமா பேசிக் கொள்ளுகிறார்கள். பிரபுக்களும் விரோதமா பேசிக் கொள்ளுகிறார்கள். அடியேனோ பிரமாணத்தை தியானிக்கிறேன். அடியேனோ பிரமாணங்கள் தியானிக்கிறேன். உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். உமது கட்டளைகளை வாஞ்சையாய் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளை வாஞ்சையாய் நேசிக்கிறேன். உமது நீதியால் உயிர்ப்பியுமே. உமது நீதியால், எல்லாரும் சொல்லுங்க, உமது நீதியால், உமது நீதியால் உயிர். சொல்லுங்க பார்க்கலாம். உமது நீதியால் ஆண்டவரே அப்பா, உமது நீதியால் ஆண்டவரே, பூமியிலே நான் ஒரு பரதேசி. இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி. இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி. உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். அப்பா, உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாய். நன்றி ஆவியானவரே, அது எனக்கு உம்முடைய வார்த்தைகள் மேல ஒரு வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளோ. ஓ, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளோ. எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவரே, அந்த திருவசனமாகிய ஞான பாலின் மேல வாஞ்சையோடு